இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரத்தம். அத்தை ஒண்ணு இல்ல. ரத்தம். பயப்படாத, ஒண்ணும் இல்ல. மறுபடியும் வந்துட்டாயா? இதாயா அக்கா, அதாயா அக்கா. மந்திரவாதி, என்னல என்ன விட நீ பெரிய ஆளா? உன் கையில வழியுதே, அது ஏன் ரத்தம். இப்போ உன் ரத்தத்தையும் இதோ இந்த சௌந்தர பாண்டி ரத்தத்தையும் அள்ளி அள்ளி குடிக்க போறேன். இன்னைக்கு எனக்கு உங்க ரெண்டு பேருடைய ரத்தம் தான் சாப்பாடு. பாருங்க, இது என்னால முடியாதுங்கய்யா. இது ரொம்ப பெரிய பேய்ங்கய்யா. இது என்னால கட்டுப்படுத்த முடியாதுங்கய்யா. ஐயோ, ஆளை விடுங்கய்யா. ஐயோ தண்ணி கொண்டு வா. தண்ணி கொண்டு வா. என்னங்க நீ கேட்ட காசு கொடுத்தல, நான் பேரம் பேசுறேன். இல்ல வா, இப்ப என் அக்கா உன் கண்ணு முன்னால நிக்கா. அதை பிடிச்சு உன் கூஜாலியா குடத்துல அடைச்சு வச்சு ஓடு. ஐயா, ஆளை விடுங்கய்யா. அது ரொம்ப பெரிய பேய்ங்கய்யா. ஐயா, என்னால முடியாதுங்கய்யா. ஆளை விடுங்கய்யா. அப்ப என் காசுக்கு என்ன? ஐயா, காசை வேணா திருப்பி அனுப்பிடுறீங்கய்யா. விட்டுருங்கய்யா. இந்த ஆத்மாவை அடக்கணும்னா அது அந்த அசரத்தினால முடியும் ஐயா. அசரத்தை ஆரியாத அசரத்து ஆறு ஐயா, அது தெக்கால இருக்குல்லையா, யாகியா வாபா பள்ளிவாசலு, அதோட அசரத்தை கூப்பிடுங்க ஐயா. என்னால இந்த பேயை அடக்க முடியாதுங்க ஐயா. என்னால முடியாதுங்க ஐயா. ஐயா, முடியாது ஐயா. விட்டுருங்க ஐயா. ஐயா, விட்டுருங்க ஐயா. காலைல ஏறு ஏறு. மந்திரவாதி சீக்கிரம் குடி கழுத்தரை. போயிட்டாவையா? வணக்கம் பாபா. எங்கல உன் அப்பன்? அத்தான், நீங்களா? ஆளே தெரியல. அப்பா வெளியில தான் இருக்காரு. நைட்டு செம்ம என்டர்டைன்மெண்ட் வேற. அந்த தேங்காய் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மலையாள மந்திரக்காரன்ல துண்டக்கான துணியக்கான ஓடிட்டான். இன்ஷா அல்லாஹ். நம்ம போட்ட பிளான்லாம் நல்லபடியா வேலை செய்தலாம். ஆமா, சூப்பரா வேலை செய்துல. நைட் எல்லாம் அவங்க மாமனாருக்கு குளிர் ஜுரம், உறங்கவே இல்ல. நடுநடுங்கி போய் உட்காந்துருக்காருல. ஆமா, இப்ப எங்க இருக்காரு அவரு? வெளியில தான் நிக்கிறாரு. இருங்க, நான் கூட்டு வந்துடுறேன். அப்பா, பாபா வராரு. கொஞ்சம் பணிவா பேசணும், இல்லனா கோவப்படுவாரு, பாத்துக்க. இது பணிவாவா? இம்புட்டு பணிவு போதுமா? இது ரொம்ப ஓவரா இருக்குப்பா. லைட்டா கம்மி பண்ணிக்கங்க. வாங்க வாங்க. எங்களே அந்த அசராத பாபா பா, அவர் பெரிய ஆளுப்பா. வருவாரு, இரு. பிஸியா இருக்கிற பெரிய பிசினஸ் மேன போல இருக்கு. ஐயா வந்துட்டாரு ஐயா.
ஏலே என்னலே சாமி பாபா ரிவர்ஸ் கியர்ல போகுது. என்னாச்சாத்தா? என்னது அத்தானா? ஐயோ அப்பா, உனக்கு பீதியில காது கூட தப்பா கேக்குதுப்பா. அத்தா, அத்தாவு. ஓ, அத்தாவு. நம்ம ஊர்ல பாய் எல்லாம் அத்தானு தானே கூப்பிடுவாங்க. அந்த அத்தா. ஓ, அந்த அத்தாவா? அது என்னடா யாரையோ சொல்லுதேன்னு நான் நினைச்சிட்டேன். சரி, சாமி எதுக்காக இப்ப பேக் அடிக்காவ? या अल्लाह, சைத்தான் கா பச்சா, சைத்தான் கா பச்சா. உன் மேலே சைத்தான் இருக்கான், அதுவும் பொம்பளை சைத்தான். போ போ சைத்தானே போ. ஜாओ ஜாओ சைத்தான் ஜாओ. ஐயா கரெக்டா பாயிண்ட் பிடிக்கிறாரே, பெரிய ஆள் தான் போல. ஐயோ சாமி, அது சம்பந்தமா தான் உங்களை பார்க்க வந்தோம் நாங்க. ஆளை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு சைத்தானே கூட்டு வந்திருக்கேன். ஐயோ பாபா, இல்ல பாபா. பேய் கேடம் இல்ல. ஜாओ. பாபா, பாபா. ஏ, அப்போ உன்னை பார்த்தோன்னே பேயின் கண்டுபிடிச்சிட்டாரு. நீ இங்கே இரு, நான் பாபாவை போய் சமாதானப்படுத்திட்டு வரேன். பாபா. அத்தா, என்னாச்சு? சீக்கிரம் வந்துட்டீங்க. இல்லை, அந்த ஆள் வந்த உடனே பேசிட்டா நமக்கு எத்த என்ன வருது? இப்ப போய் நான் பாபாவை பேசி சமாதானப்படுத்திட்டேன். வாங்கன்னு கூட்டு அப்போ. அத்தா, சூப்பர் அத்தா. அவங்களெல்லாம் இப்படிதான் அலைய விடணும். நான் போய் கூட்டு இல்லை, வந்தேன். இங்க வா. அத்தா, அந்த பேய் காட்டுற மிஷின் எங்க இருக்கு? வீட்டுல பத்திரமா இருக்கு அத்தா. இந்த பாரு, நான் உங்க அப்பா கிட்ட பேசி நான் சொல்ற பலனை உங்க அப்பா ஃபாலோ பண்ணிட்டான்னு வையே, அப்புறம் பெரியாத்தா போய் வீட்டுக்கு வரக்கூடாது. என்ன அத்தா சொல்றீங்க? ஆமால, இப்பதானே நம்ம சொல்றதை கேட்டு அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அட போங்க அத்தா. அப்பாவை பயந்து நடுங்க வைக்கிறது எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ப்ளீஸ் ப்ளீஸ் அத்தா, இன்னும் ஒரு 4 நாள் அவரை தூங்க விடாம நடுங்க வைப்போம். நீங்களும் அவர்கிட்ட நீங்க செஞ்ச பாவத்துக்கு 4 நாள் உங்களை ஆட்டி வச்சுட்டு அந்த பேய் இங்க இருந்து போயிடுன்னு சொல்லுங்க. இலே, ஓவரா விளையாடக்கூடாதுல. உங்க அப்பங்காரன் செத்து ஏதாவது பேயா மாறிட்டான்னு வச்சிய, அப்புறம் அவன் நம்மளை சுத்தி வரத்துக்கா? போல போய் கூட்டு அவனை போ. சரி அத்தா. பாபா, நல்ல ஆத்மான நல்ல ஆத்மா எது எங்க கிடைக்கும்? அது கடையில எங்கேயாவது கிடைக்குமா? அது அரே சைத்தான் கே பச்சே, உங்க வீட்டுல ஏதாச்சும் புதுசா ஒரு புள்ள பிறந்திருக்கா? ஆமா ஆமா ஆமாயா. பாபா, என்னோட அண்ணனுக்கும் அன்னிக்கும் குழந்தை பிறந்திருக்கு. அது எங்க அத்தை சூடாமணி மறுபிறவி எடுத்து பிறந்திருக்காங்க. அந்த குழந்தை இப்ப எங்க இருக்கு? அதை இன்னும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரலையா? ஆமாயா, இன்னும் கூட்டிட்டு வரல. ஆமாயா, ஆமா. சைத்தான், பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. அங்கதான் பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. என்ன என்ன சொல்லுதீங்க பாபா? உங்க பிரச்சனை எல்லாம் தீரணும்னா பிறந்திருக்கிற அந்த பரிசுத்த ஆத்மா அது உங்க வீட்டுக்கு வரணும். அந்த குழந்தை உங்க கூடவே இருந்தாதான் உங்க பிரச்சனை எல்லாம் தீரும்.